ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் இன்ஃபோ. நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி ரொம்பவே ஒரு செம்மையான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை பேருக்கு மறுபிறவியில் நம்பிக்கை இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக 257 உடல்கள் பாதுகாக்கப்பட்டு வருது. அது எங்கே பாதுகாப்பு பண்ணுறாங்க, அந்த முறைக்கு என்ன பெயர் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி முடியும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உன் வாழ்க்கை அவ்வளவுதான் இந்த உலகம் உங்ககிட்ட சொல்லும் போது உன் வாழ்க்கை உன் கையில தான் உங்க அறிவு சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? உன் அளவுக்கு நீ ஆசைப்படுன்னு இந்த சமுதாயம் உங்களை அமுக்கும் போது தன்னம்பிக்கையோட போராடுன்னு உங்க மனசாட்சி சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? இந்த உலகத்தில் பொதுவாக இருக்கிற ரெண்டு விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிறப்பு அப்புறம் இறப்பு அப்படின்ற ரெண்டு விஷயந்தான் எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது. இது ஒரு உயிரினம் இந்த உலகத்தில் பிறக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் அது இறந்து தான் தீரணும். அது எப்படி எப்போ நடக்கும் அப்படின்றதெல்லாம் யாராலுமே சொல்ல முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட இறப்பையே மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி நம்பிட்டு ஒரு சில நபர்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி 257 உடல்கள் பாதுகாக்கப்பட்டு வருது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரு, நம்ம குழந்தைங்களாகட்டும், நம்ம செல்லப்பிராணி, எவ்வளோ விஷயங்களை நம்ம இழந்திருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு ரொம்ப ஒரு வேதனை தரக்கூடியதாக இருக்கும். எவ்வளவோ பச்சிளம் குழந்தைகளாக சின்ன வயதிலே அவங்க பெற்றோர்களை இறந்துடுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது ரொம்ப ஒரு வேதனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது அவங்கள நம்ம உயிர்ப்பிச்சு கொண்டு வர முடியாதா, இந்த மாதிரி எதுவும் நடக்காதா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் 257 உடல்கள் பாதுகாக்கப்பட்டு வருது. எங்கன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் இருக்க அல்கோர் அப்படின்னு சொல்ல போகிற நிறுவனத்தில் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த முறைக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரையோனிக் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரையோனிக் முறையில் ஒருத்தர் அந்த நிறுவனத்தை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு அப்படின்னா, நான் இறந்ததுக்கப்புறம் என்னோடய உடலை பதப்படுத்தி வைங்க அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு அப்படின்னா, அவர் இறந்து 2 நிமிடங்களில் அந்த உடலை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மூளை இறப்படையாமல் இருக்கிறதுக்காக மூளைக்கு ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் செலுத்துகிறாங்க. அப்புறம் உடலில் இருக்கிற ரத்தங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே வெளியே எடுத்துகிட்டு நைட்ரஜன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விதமான கெமிக்கல் உள்ளே ஊற்றிடுறாங்க. ஊற்றிட்டு -197 டிகிரி செல்சியஸ் இருக்க அளவில் அந்த உடலை பதப்படுத்தி வச்சிடுறாங்க. இந்த முறைகளுக்கு பேர் தான் கிரையோனிக் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இறந்தவங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டால் இவங்கள்லாம் உயிர் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது 1000 வருடங்கள் ஆனால் கூட இதோட உடலுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1948 சி போலேஜ் அப்படின்றவர் ஒரு கோழியோட விந்தணுவை இதே மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி சில வருடங்களுக்கு அப்புறம் எடுத்து அதை மறு உருவாக்கம் செஞ்சு ஒரு கோழி முட்டையில் செலுத்தி அதை மறுபடியும் உயிரோடு கொண்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் யோசிக்கிறாரு, ஏன் இதை மனிதர்கள் பண்ணக்கூடாது, மனித உடலை இதே மாதிரி பண்ணி மறு உருவாக்கம் செய்ய முடியுமே அப்படின்ற மாதிரி யோசித்து தான் இந்த கிரையோனிக் அப்படின்ற ஒரு முறையை இவர் அறிமுகப்படுத்துகிறாரு. 1967 ஜேம்ஸ் போர்ட் அப்படின்றவர் தான் முதல்ல பதப்படுத்தப்படுறாரு. அவர் பதப்படுத்தப்பட்டு இப்போ முடிய அவர் உடல் பாதுகாக்கப்பட்டு தான் வருது. ஓகே, இதனால் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ஓவர் கூலிங்னால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசிங்னால் செல்கள் டேமேஜ் அடைகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அவங்க சப்போஸ் அப்படி ஒரு தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க உயிரோடு வந்தால் கூட அவர்கள் நினைவுகள் திரும்புமா அப்படின்றது கேள்விக்குறி தான். அதை பற்றி கேட்டோம்னா அவங்களுக்கு சரிவர பதில்கள் கிடையாது. அது 100க்கு 50% கூட வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மூளை செல்களுமே டேமேஜ் அடையுமா, உடல் செல்களுமே டேமேஜ் அடைகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த நிறுவனத்தில் முழு உடலை பாதுகாப்பு பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா முடிவு வாங்குறாங்க. தலையை மட்டும் பாதுகாப்பு பண்ணுறதுக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 66 லட்சம் முடிவு வாங்குறாங்க. தலையை மட்டும் பாதுகாப்பு பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட மூளையை எடுத்து இன்னொரு உடம்புல செலுத்துறது மூலமாக அவங்களுக்கு உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. இவங்களோட நினைவுகளை வச்சு அவங்க உயிரோடு வர முடியும். அவங்க பழைய ஞாபகங்கள்லாம் வேறு உடம்புகள் மூலமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த கூடு விட்டு கூடு போயிடுறதுன்ற மாதிரி தான் கதை. இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இறந்துட்டோம் அப்படின்னா திரும்ப நீ உயிரோடு என்ன பண்ண போகிறோம்? உங்கள் சம்மந்தப்பட்ட காலகட்டத்தில் இருக்க யாருமே அந்த காலகட்டத்தில் இருக்க மாட்டாங்க. நம்ம உயிரோடு என்ன பண்ண போகிறோம்? இறப்பு அப்படின்றது ஒரு பொதுவான விஷயம். இதை மாற்ற முயற்சிக்கிறது ரொம்ப பெரிய தவறான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்க யார் உயிரோடு வரணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.